Chihuahua. நாம் பிறந்தோம் கண் கூச அவ்விண்ணை கண்டோம். அந்நாள் முதல் இந்த நொடி வரை வியப்பில் உலகை பார்க்கிறோம். கண்ட காட்சிகள் அலை என்றே காணாத இன்பங்கள் கடல். வெளிவான் வெளியும் அந்த சூரியனும் சொல்கின்றன எல்லாம் ஒன்றே. வாழ்க்கையே வட்டமாய் அதன் மீது நாம் ஒரு நாள் வீழ்வோம். போடப்படுறதில்லை பேட்டரி இல்லையா புள்ளியோ பாப்பா. வேலை செய்யுது. வணக்கம் நேயர்களே, திங்க் ட்வைஸ் தொலைக்காட்சியின் சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வழக்கம் போலவே இன்று நமது சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியிலே ஒரு சிறப்பான விருந்தினர் கலந்து கொண்டிருக்கின்றார். நமது நாட்டிலே பலவிதமான சமூக சேவைகளை புரிந்து கொண்டிருக்கின்ற செந்தில்நாதன் தேர்தவர்கள் என்ற எங்களுடைய சிறப்பு விருந்தினராக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை திங்க் ட்வைஸ் தொலைக்காட்சி சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, எமது நாட்டில் வாக்குத்துறைகளை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலானவர்களில் பெரும்பான்மை இனத்தவரே இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நீங்கள் எவ்வாறு வாக்குத்துறவியாக துறவரம் கொண்டீர்கள், அந்த கதையை நமக்கு சொல்ல முடியுமா? நல்ல கேள்வி. இந்த சின்ன இதுலேருந்தே மற்ற ஆட்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் இருந்தது. அதோட நிறைய புத்தகங்கள் படிக்கிற விருப்பம் இருந்தது. அந்த வகையில் எனக்கு இந்த மதங்கள், போதனைகள், தத்துவங்கள் அப்படியான விஷயங்களை நிறைய வாய்ச்சி வந்த காலங்கள்லாம் எனக்கு கௌதம புத்தர்களுடைய அந்த 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 போதனை வழிமுறைகள் என்னை கவரப்பட்டு அதை தொடர்ந்து தான் நான் இதுக்குள்ள இந்த இந்த பௌத்த துறவியாக அந்த துறவரத்தை ஏற்றுக்கொண்டது. ஆமையா, உலகிலே பலவிதமான மதங்கள் இருக்கின்றன, பலவிதமான சமயங்கள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் குறிப்பாக பௌத்த மதத்தை தழுவுவதற்கு நீங்கள் ஏற்கனவே சொன்ன காரணத்தை விட ஏதாவது முக்கியமான காரணங்கள் இருக்கின்றனவா? உண்மையை சொல்ல போனால் Buddhism is not a religion. It's a philosophy of life. I really like that philosophy. எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் end of the day ஒரு விஷயத்தை தான் சொல்ல வருது. மற்றது எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒரு மதத்தை, எந்த மதத்தை என்றாலும் பரவாயில்ல, ஃபாலோ பண்ணுற அவருக்குரிய விரும்புவார். அவர் இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாரு, அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாருன்ற பிரச்சனை அவருக்கு சகல உரிமை உண்டு. ஒரு மதம் நான் இப்படி பார்க்கணும்னு வச்சுன்னா ஒரு நல்ல ஒரு சாதாரண மனுஷனை நல்ல பிரஜையாக மாற்ற ஒரு சமூக காரணியத்தை மதத்தை பார்க்குறேன். அப்போ நான் என்ன சொல்லுவாங்கன்னா, மதம் நீங்கள் பின்பற்றலாம், ஆனால் கண்டிப்பாக ஒருத்தருக்கு மதம் மட்டும் பிடிக்கக்கூடாது. ஐயா, இன்றைய உலகம் எடுத்துக்கொண்டால் மதத்தின் பெயரால் பலவிதமான சண்டைகளும் உயிர் சேதங்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த வன்முறைகளை எல்லாம் பார்க்கின்ற போது அவற்றின் மீதான உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கின்றது? மதத்தின் பெயரால் நடத்தப்படுற அத்தனை வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த முதலாளித்துவ சுதந்திரக்காரர்கள் தங்கள் சொந்த நிலைக்கானையும் மதத்தின் பெயராலையும் மக்களுக்கு எதிராக நடத்தப்படுற வன்முறைகள் கண்டிக்கத்தக்கது. இது
end of the day வந்து ஒன்று மிஞ்ச போகிறது எப்படி வந்து வன்முறை செய்யறதா இருந்தால் ஒன்று மிஞ்ச போகிறது இல்லை. Civilization and culture cannot make any further progress where the human life is unsafe and insecure. இதால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிச்சுன்னா, உலக மக்கள் சுய கௌரவத்துடனும் பாதுகாப்புடனும் வாழக்கூடிய ஒரு ஏதுவான நிலையை வந்து ஒரு புதிய ஒரு உலக ஒழுங்கை வந்து ஏற்படுத்த வந்து உலக தலைவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அண்மையில் நமது நாட்டில் கூட சில பகுதிகளில் சில பௌத்த துறவிகள், எல்லாரையும் கொடுக்கவில்லை, சில பௌத்த துறவிகள் மிகவும் அநாகரிகமான முறையிலே சில பொதுமக்களையும் சில அதிகாரிகளையும் தாக்குவது போன்ற பதிவுகளை நாங்கள் பார்த்திருந்தோம். இது குறித்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? நான் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையில வந்து ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம், கண்டிக்கத்தக்கது மட்டுமில்லை வந்து இது நிறைய கண்டிக்கப்படாமல் இதில் ஒன்று மட்டும் நான் கண்டிப்பாக சொல்ல வேணும். என்னன்னு சொல்லி சொன்னால் வந்து இந்த இப்பேற்பட்ட செயல்பாடுகளால் வந்து மக்கள் வந்து ஒட்டுமொத்த பௌத்த மதத்தையோ பௌத்த துறவிகளையோ வந்து அதே கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கக்கூடாது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல சம்பந்தப்பட்ட துறவிகளை யாரும் கண்டித்ததாகவோ அல்லது தண்டித்ததாகவோ நாங்கள் அறியவில்லை. இந்த ஒரு சூழ்நிலையிலே சிறுபான்மை சமூகமும் மற்ற மதத்தினரும் ஒரு அச்சம் கூடிய ஒரு சூழ்நிலையை தான் வாழக்கூடியதாக இந்த நாட்டில் ஒரு நிலைமை இருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு உள்ளாங்க ஒன்று வந்து இது இப்போ நான் கதைக்கிறது வந்து அரசியல் சார்ந்தது. உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ எங்களோட நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்ச நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட அரசியல்வாதிகள் வந்து மொழிவாதம், இனவாதம் மற்றும் மதவாதம் இந்த மூன்றையும் வச்சுதான் தங்களுடைய அரசியல் இருப்புகளையும் வாக்கு வங்கிகளையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது வந்து தெரிஞ்ச விஷயம். தங்கள் சொந்த நிலைக்காண்டையும் வந்து மக்களை வந்து பிரிச்சே வச்சிருக்கிறார்கள் வந்து. அப்போ அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் வந்து ஏதாவது நான் எதிர்பார்க்க வந்து கண்டிப்பாக முட்டாட்டமான நிலை. அப்படியா இந்த நாட்டில் ஒரு அமைதியான முழுமையான ஜனநாயகத்தை கட்டி எழுப்புவது எப்படி? இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு படிவா தெரியும் வந்து எங்களுடைய நாடு வந்து இரு இனங்கள் வாழுகிற ஒரு நாடு. whether we like it or not வந்து we must coexist as a plural society. இதால் வந்து எங்களுக்குள்ள வந்து விதைக்கப்பட்டுள்ள அந்த குரூப உணர்வு வந்து very deep but not wider. I believe that we can build a bridge between our society. இனங்களுக்கு இடையில் வந்து ஒரு இன நல்லிணக்கம், ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தும் வரை வந்து நமது நாட்டில் வந்து ஒரு சமாதான சூழ்நிலையை ஏற்படுத்த முடியாது. இதுக்காக வந்து இந்த வெகுஜன அமைப்புகள், சமய அமைப்புகள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், புத்திஜீவிகள் இது எல்லாரும் ஒன்றாக செயற்பட்டு வந்து ஒரு இதய சுத்தியோட வந்து செயற்பட்டால் மட்டுமே நமது தீவில் வந்து சாந்தியும் சமாதானமும் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலை உருவாகும். இது நடக்கும் என்று நான் நம்புறேன். நல்லது ஐயா, உங்களுடைய நம்பிக்கை நிலவாக வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களுடைய சிறு வயதிலே கௌதம புத்தருடைய போதனைகளால் நீங்கள் மிகவும் கவரப்பட்டீர்கள் என்று. அந்த போதனைகளை பற்றி சற்று விரிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. நான் வந்து கௌதம புத்தர் அவர்களுடைய போதனைகளில் நான் வந்து ஈர்க்கப்பட்டது உண்மைதான். ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி எல்லா மதங்களும் போதனைகளும் கிட்டத்தட்ட வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கொண்டு வருது. நீங்கள் மகாபாரதத்தை அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் யவஷ பிரசனம்னு சொல்லி ஒரு 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 பகுதி வருகிறது. அப்போ அது அந்த அந்த பகுதியை வந்து நீங்கள் ஒரு தத்துவங்களை வந்து ஒரு விட்டாம அப்படி நீங்கள் சொல்லலாம்.
நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அனுபவங்கள் தான் தத்துவமாக வருது, தத்துவங்கள் தான் போதனைகளாக வருகின்றது. இப்போ நாங்கள் இவற்றை நாம் புரிகின்ற பொழுது நம்மை நாம் சரிப்படுத்தி ஒரு நேரான பாதையில் சரியான பாதையில் போவதற்குரிய வழிமுறைகளை எங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நீங்கள் எப்படி மனித வாழ்வியலோடு தொடர்புபடுத்தி பார்க்கிறீர்கள்? உண்மையை சொல்ல போனால் we come across several kind of people in our life. Some of them are very significant. எங்களுடைய வாழ்க்கையில் சில பேர் வருவார்கள், உயிராக பழகுவார்கள். நாங்கள் கூட நினைப்போம் இதனோட முன்பின் பயன் அப்படின்றது தான் யோசிப்போம். ஆனால் சிறிது காலத்தில் அவர்கள் எங்களை தூக்கி எறிஞ்சு போயிடுவார்கள். சொந்தம் பந்தம் பாசம் இல்லாமல் போய் தான் கூட நாங்கள் யோசிப்போம். ஆனால் ஒன்று நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும், nothing is permanent in our life. So we must build up our ability to understand this reality. வீண்படி வாதம், பரட்டு கௌரவம், தேவையற்ற சந்தேகம் இவற்றால் இந்த மகிழ்ச்சியான நிறைய தருணங்களை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். இதால் உண்மையான நேசங்களும் அருமையான பாசங்களும் அன்பான உறவுகளும் அருமையான நட்புகளும் தொலைந்து விடுகிறது. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், விலக்கி வைத்ததை தேடி போகாதீர்கள், அவரை பின்தொடராதீர்கள். இதைத்தான் நான் சொல்ல வரேன். இதையே நான் சொல்ல வரேன்னு சொன்னால் வாழ்க்கையில் நாங்கள் முட்டாள்தனமாக நாங்கள் செலவழிக்கிற நேரம் எங்களை தவறாக புரிந்தவர்களை புரிய வைக்கிறதுக்கு நிறைய டைமை நாங்கள் செலவழிக்கிறோம். இதுதான் நாங்கள் செய்கிற முட்டாள்தனமான வேலை. மிகவும் அருமையான விடயங்களை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஐயா. ஒரு பௌத்த துறவியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நேயர்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? இந்த இடத்துல கௌதம புத்தர் அவர்கள் சொல்லி சென்ற விஷயங்களை தான் நான் சொல்ல வரேன். எதையும் ஆழமாக நேசிக்காதே, ஏமாற்றப்படுவாய். எதையும் ஆழமாக யோசிக்காதே, புலம்பி விடுவாய். எதையும் நீ யாசிக்காதே, அவமானப்படுவாய். இந்த 3 விஷயங்களை தான் நான் இங்கே அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஹலோ அம்மா, என்ன உள்ள ஏன் அம்மா எனக்கு 2-3 நாளா கால் பண்ணீங்க? என்ன நடந்தது? நான் இத்தனை நேரம் உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்தேன். ஓ புள்ள, இஞ்ச சிச்சியான அட மழை, அதான் நெஞ்சு ஒரு இந்த வாட்ஸ்அப் போட மேலே செய்யல கவரேஜ் மில்லியன்னு சொல்லினேன். நான் எத்தனை நேரம் பிள்ளை ஒரு காக்க ஏதாச்சும் போட முடியும் ட்ரை பண்ணினேன். ஓம் பிள்ளை இன்றைக்கு தான் கிடச்சிருக்கு. ஓ அதெல்லாம் இருக்க மருமகனும் என்ற பேத்தி சும்மா இருக்கிறாளவே படிக்கிறாளவையோ? அவையிலே ஏதோ விளையாடி விளையாடி படிக்கிறாள் அம்மா. என்ன ஆக்களுக்கு கொஞ்சம் வாய் தான் கூடி போச்சு. எல்லாம் தேப்பன் கொடுக்குற செல்லம். என்ன பிள்ளை குடியாண்ட ஒரு மாதிரி கிடாக்குது. ஏன்னு இதான் தடிமை என்ன வேணே? இல்லையம்மா, இப்போதான் நைட் ஷிஃப்ட் முடிச்சு போட்டு குளிச்சு போட்டு நிற்கிறேன். அதுதான் குறையில ஒரு மாதிரி போல இருக்கு. என்ன நைட் ஷிஃப்ட் செய்கிறீங்களோ? சொன்னது கூடாது புள்ள, தலைமுடி எல்லாம் கொண்டு போடும். இந்த வேலையெல்லாம் பார்க்காத சரியோ? அம்மா அது மாசத்துல ஒரு நாளைக்கு தரம்மா, ஒரு நாள் 2 நாள் ஓட்டால வரும். மற்றபடி பகல்ல தான் வேலை. உங்களுக்கு இந்த சின்ன குமரிகள் 2 பேரையும் வச்சுக்கொண்டு கூட மெசனேட் உழைப்பில் உங்களுக்கு வேலைங்க பார்க்கலாதோ? அம்மா நீங்க ஒரு பக்கம், இங்க 2 பேரும் வேலைக்கு போடி சமாளிக்க இயலாது. வேற யார் அவங்க வீட்டுக்கு மார்கேஜ் எல்லாம் பே பண்றது? ஏனம்பன் இந்த ஊரில் நடக்கிற காணி பூமி எல்லாம் கூட பொடிக்க ரொம்ப இருந்து காசு அள்ளி அள்ளி அனுப்புகிறான். அவன் பாவி இங்கே உலகத்தில் ஒட்டு வீடு வளம் மிச்சம் இல்லை. விஞ்ஞான அந்த பிள்ளைங்க படித்தவனே. அம்மா இப்போ படிச்சவங்கிட்ட இப்போ காசு இருக்குது. இந்த கள்ளமட்டை போடுறவன் கஞ்சாத்தூள் விற்கிறவன்ட்ட தான் காசு கொட்டி போய் கிடக்குது. சரியா சொன்ன பிள்ளை, இஞ்சையும் இந்த நிலைமை தான், ஒரு மாற்றம் இல்லை. இந்த பொடிகள் கண்டதையும் பிள்ளைங்க போட்டு இந்த மூட்டை சைக்கிள் படிக்க அதால் ஓடுறதும் இதால் வாடுறதும் எங்கே பார்த்தாலும் வாழ்வு கத்தி குத்தம்னு சொல்லி ஜனமெல்லாம் பயக்கெடுதியில் இருக்குதுங்கள். இந்த பொம்பளை பிள்ளைய பெற்ற தேதவன்
வயிற்றுல நெட்டுப்ப கட்டி கொண்டிருக்க வேண்டிய கிடாக்குது. எங்களுக்கு ஏனம்மா இந்த ஊர் வாழ்வது எங்கட சனத்தை கடவுளாலே திருத்தியலாது. சரி புள்ள, நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் தான் சொல்லுறீங்களோ? அப்படி கண்டா அந்த தாயை எந்த கொஞ்ச நாளைக்கு அவன் தம்பியாரோட அனுப்பலாம் தானே. அவனுக்கு புள்ள விட்டையும் இல்லை. அவன் கொஞ்ச நாளைக்கு வச்சு பார்க்கட்டுக்கிட்ட. அம்மா முதுகலை சொன்னா இந்த மனுஷனுக்கு இங்க விளங்க போதும். நானே சொல்லி கலைச்சு போட்டேன். அது சரி, இன்றைக்கு என்ன சமையல்? அன்றைக்கு பங்குடித்தீங்க பின்னால. ஓ 2 கறியும் ஒரு அப்பள பெரியதும் பிரச்சனைண்டா எந்த இண்டியா நல்ல முடிஞ்சிடும். அம்மா சமைக்கிற பந்தியில உடம்ப கவனிக்காம விட்டுடாங்கோ. வெடுத்தம் வந்தா பிறகு கஷ்டம். ஓ புள்ள, இன்னும் கொரோனாவோ குறுக்குனாவோ அமைதோ சீனாலேருந்து வந்தாமண்டு சனம் எல்லாம் பயந்து கிளங்குதோ. அதான் உங்க என்ன மாதிரி? அம்மா அது கொரோனா இல்லம்மா, கொரோனா இங்கேயும் பரவி கொண்டுதான் வருது. எங்க போய் முடிய போதோ தெரியல. அது சரி, பிள்ளைங்க அரங்கேறது எப்போ வைக்க போற? இப்படி தள்ளி போட்டு கொண்டு போனா என்ன கணக்கண்டு கேட்குறேன். ஓம் அம்மா, அவனுமே அடுத்த முறை சமருக்குத்தானே சோதனை எடுக்க போறாங்க. முடியட்டும் என் பிறகு பாப்போம். என்ன யோசிக்கிறீர்கள்? எடுகன்னு யோசனை. காசு இல்லைன்றீர்கள். அப்போ காசு இல்லைன்றா சொல்லுங்க. நான் இந்த கனகராங்குளத்து காணியை விற்று போட்டு காசு அனுப்புறேன். என் பிள்ளைங்க அரங்கேற்றத்தை செய்யுங்கோவன். எனக்கு என் பேத்தின் அரங்கேற்றம் இந்த ஊர் ஜனவென்னா மூக்கில விடல் வைக்கிற மாதிரி செய்யணும்ண்டியோ. இதுல ஒரு மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. அம்மா, நான் எந்த பிள்ளையில அரங்கேற்றம் செய்யறது இந்த ஊர்ச்சனை மூக்குல விரல வைக்கிறதுக்கு இல்லை. நான் எல்லாம் சிம்பிளா தான் முடிச்சு போடுவோம். ஓ, இந்த கதையை பார்த்தா இன்னும் இந்த நாட்டை கூப்பிடுறாள் மாதிரி எனக்கு தெரியல. அம்மா விசர்க்கதை ஆயிக்கிறீங்க. உங்களை கூப்பிடாம நாங்க எங்க செய்து போடுவோமே. ஆல்ரெடி உங்களை விட்டா ஹவுஸ் போய் யார் உங்க வந்து என்னட்டு தலையிலே ஏறிட்டு இருக்கிறது. உங்க வந்தா ஆட்டியன் விட்ட போய் இந்த நில்லண்டு தங்க சொல்லவும் நான் போய் விட்ட நிற்க. அதுவும் பார்க்க நான் இந்த சொந்த இடத்தை இருந்துட்டு போடுவேன். அம்மா, நீங்க தேவையில்லாம இதுவெல்லாம் கற்பனை பண்ண வேண்டாம் அம்மா. அதெல்லாம் சரியா நடக்கும். நான் இப்போ இருக்கா யமுனாக்கும் காவேரிக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண வேணும். நான் பிறகு எடுத்து கலைக்கிறேன். என்ன வேற பிள்ளைகளுக்கு வந்து கண்டதையும் கொடுக்காத செய்யும். இந்த சாப்பாடுகளை நல்ல முட்டை கோப்பியோ உளுத்தங்கடியோ கொடுத்தீங்கண்டா அவளையும் இந்த உடம்போல் பிள்ளைகளுக்கு செய்து வேற கொண்டியோ. ஓ விளங்குதம்மா, விளங்குது. ஜமுனா, காவேரி கீழே இறங்கி வாங்கம்மா, பிரேக்ஃபாஸ்ட் தரணும்மா. அம்மா, நீங்களும் கவனமா உங்க உடம்ப பாருங்க. நான் எடுத்து கலைக்கிறேன்னா கொஞ்சம் லேட்டா எடுக்கிறேன், ஈவினிங் போல. ஓகே அம்மா, சுகமா இருக்கிறேன். கவனமா இது என்ன? பாய். அவையும் கதையை எங்க இருக்க இந்த பிள்ளைக்கு இந்த நேக்கில் பார்த்து ஒரு கஷ்டமில்லை வேலை சொல்லி நான் கட்டி கொடுத்துருக்கலாம் நான் சொன்னான் தானே. இந்த மனுஷன் கேட்டுது நான் சொல்றது. ஒரு என்ஜினியரா வெளிநாட்டு மாப்பிள்ளையாமட்டு கட்டி கொடுத்தேன். இன்றைக்கு என்ற பிள்ளை காலுக்கு மேலே கால் போட்டு இருக்க வேண்டிய பிள்ளை அங்கே போய் கிடந்து இப்போல்லாம் இரவும் பகலும் கஷ்டப்படுறா. அதுக்குள்ளே அவைன்ற பெரையும் வச்சு பிள்ளை பார்க்கணும். இதெல்லாம் தலை விதி கொண்டு இருக்கிறேன். இந்த பிள்ளைய நான் சத்திர நடத்துகிறேன். நான் அனுப்பினேன். என்ன செய்கிறது? எல்லாம் இப்படித்தான் நடக்க வேணுமெண்டு எல்லாம் தலையிலே நான் எழுதிப்போம். இது யாரான மாத்தையில் மேக்கி நடுக்கடல்ல போனாரு நக்கு தண்ணி தானு சும்மா சொன்னேன். சத்தியம் பொய்யாகும், தர்மம் தலை சாயும், அறநெறிகள் அலைமோதும், அதர்மம் அரசாளும், பருவநிலை மாறும், பசுமைக்கு பஞ்சம் வரும், வறுமை சதிராடும், மண்ணுலகே நரகாகும். அது முட்டிய கலியின் அடையாளம், அதன் முடிவே கல்கி அவதாரம். ஐயா, இதுல கொஞ்சம் சூப் இருக்குது, சூடா இருக்கீங்களா முடியுமா? ஐயா, அதுல மேஜையில வைக்கிறேன். நீங்கள் பேருந்து குடியுங்க. அந்த இடியப்பம் சோதியும் வச்சு மூடி வச்சுக்கிறாங்க. நீங்க பேருந்து உங்களோட நேரத்தை பார்த்து குடியுங்க. அது சரி ஐயா, நான் இவன் நகுலன் இருக்கா வேற சொன்னான்.
ஒருக்கா போய் பார்த்துட்டு வர என்னண்டு நீங்க டிவியை பார்த்துட்டு சூப்பர்ல வச்சுக்கிடாது நான் டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். குடிச்சிட்டு வேந்து ஆறுதலா சாப்பிட்டுட்டு இருந்தாலும் பார்த்துட்டு இப்ப அப்போ நீ போய் கவனம் அவன் அந்த கழுதை பையனை ஊற்றி தருவான். கவனம். நான் போறதும் பாரதும் ஏதோ அடிச்சவன் கூட நின்று கேட்டு கொண்டு வா சரி. இருங்கள நான் பாரதம் போறேன் ஓகே ஓகே ராஸ் என்னடா வா 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 என்னடா ஊரெல்லாம் கொரோனானது மாஸ்க் போடாம தெரிஞ்சு கேட்கிறேன் அப்பான் பேரு மாஸ்க் போடாம தெரிகிறேன் தமிழ் பேப்பரோட நீ நிறைய தமிழ் கடைக்கு போறேன் போல எடுத்துக்கணும் வந்தேன் இல்ல பாக்கு விசரா கிடக்கு இந்த தமிழ் பேப்பரை பார்த்தா உனக்கு விசறாங்க வேறு என்னடா அவங்கள ஒன்றைக்கும் விசங்க மாட்டாங்க போடாக்கு சிங்களவன் மேனேஜரை உய்ய விட மாட்டான் போலடாக்கு அவன் உய்ய விடுறதை விட எங்களை உய்ய விட்டவங்களே 30 வருஷம் போராடி என்ன பிரயோஜனம் கடைசி எங்க வந்து மண்மேட்டிலே சாம்பல் வெட்டலாம் முடிஞ்சது நீ விசரா வெளிநாட்டுல இருந்து விசர் கதை கொண்டு இருக்கிற நீ டேய் வெளிநாட்டுல இருக்கிறபடியா தானே சொல்றேன் அந்த போரோட வழி சனத்துக்கு தான் தெரியும் சரி ஓமனாப்பா நீ சொல்றதுல நியாயம் இருக்குது ஆனா உதவி செய்யாட்டிக்கு முகத்தினை செய்யாம இருக்கிறவங்க அங்க இருக்கிறது பாருங்க இங்கே நிம்மதியா இருக்கிறது அது சரி நீங்க இப்ப என்ன அவசரமா நினைச்சு நீங்க நான் உன்ன வேலை சொன்னது வீட்டை சின்ன சரி வீட்டில் எல்லாரும் வச்சு கொண்டு இருக்கீங்க சரி ஓகே பிள்ளைகளும் வளர்ந்துட்டாங்க அதெல்லாம் நான் நினைக்கிறேன்னா அப்பா அம்மாவில் ஒரு ஆளை தம்பி கவிஞர்கிட்ட விட மாட்டேன் என்னடா நீ தானே அதுகளை கூப்பிட்ட நீ ஸ்பான்சர் பண்ணி அதுகளை நீ தானே வச்சு பார்க்க வேணும் தம்பி அவனும் மனுஷி சுப்பு பார்க்கல பாவங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்துங்க அதுகளை எப்படிடா அதை பார்க்க முடியும் தெரியுமாடா நான் தான் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டது ஆனால் என்ன ஒன்றும் செய்யலாம் அது இல்லை வேணாம்ப்பா பிரியாவும் யாராவது ப்ரெஷரை கொடுத்து கொண்டு இருக்கலாம் சரி அவனும் இரவு வேலைக்கு போடுவான் சரி அப்போ இவன் 2 பேரும் வீட்டில் வச்சிருக்கிறது வச்சா பிள்ளைகளை வளர்த்துட்டா கஷ்டப்படா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் விசரா மனம் உண்டால் இடம் உண்டு அதுகள் பெத்து வளர்த்து ஆளாக்கி உங்களை பார்த்த கடமைக்கு நீங்கள் அதுகளை பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்கறதுக்கு இருக்கிறீங்க இது எனக்குன்னா சரியா பட்டு விளங்கல கண்டிக்கோ நான் என்ன கேவலம் விட போகிறேன் தம்பியாக விட்டான் அவரில் அதுல அது என்ன பிரச்சனை கூட விளங்கல இடையே நவுலா நான் என்ன சொல்றேன் என்றால் அது கண்ட அந்திம காலத்தில் அதுகள் ஒருத்தர் ஒத்துவாசியா இருக்கவனும் கதைச்சி பேசி நிம்மதிய அப்படி என்றா நீ ஒன்று செய்ய 2 பேரையும் தம்பியாரோட சேர்த்து அனுப்பி வைக்க உண்ட பங்குக்கு நீ எதன் உதவியை செய்ய ஏய் ஒரு இந்த வீட்டில் இருக்கிறது அப்ப இருந்தாருண்டா சரி வீட்டுக்கும் பாதுகாப்பு மாதிரி தான்டாமா அப்படி வாவன் விஷயத்துக்கு நீ பாக்குற உண்ட உதவிக்கும் இதுக்கும் தான் நீ பாக்குற உனக்கு உண்ட பிள்ளைகள் வளர மட்டும் நகை தேவைப்பட்டுச்சு இப்ப உனக்கு நகை தேவைப்பட இல்லை ஆனால் அதுகள் வயசு போன நேரத்துல அதுகள வசதிக்கு நீ பார்க்க இல்லை நான் எந்த மனதில் பட்டதை உனக்கு சொல்லி போனேன் நீ ஏதோ யோசிச்சு செய்து போன இதுல நான் தலையிட விரும்பல கவிஞன் ஓ இருக்கிறேன் வீரடு வந்திருக்கிறீங்க இந்த ஹேண்ட் ஜெட் இருக்கு எப்படி இருக்கீங்க நீங்க வெண்பல இல்லையோ அவகிட்ட ஈவினிங் ஷிஃப்ட் ஆனி ஓ குடியில நவடியில சரியாங்க அப்பதான் இந்த காலம் முடிய போகும் வாங்க இந்த கொரோனாவோட இங்க ஜமுனா காவேரி இங்க வந்து பாருங்க பிள்ளைல வந்திருக்கறேங்க சித்தப்பா ஹலோ how are you எங்க சித்தி நான் நல்லா இருக்கிறேன்
அவகிட்ட ஈவினிங் ஷிஃப்ட். How are you both? Yeah. Good, good, good. சித்தப்பா பாரிஸுக்கு போகணும் பம்மா திடீர்ல என்ன எப்ப போறதப்பா? ஐயோடி நான் பம்மா தெரியல. இப்போ கொரோனா தானே எல்லா இடமும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. அடுத்த வருஷம் சம்மருக்கு கட்டாயமா போவோம். ஓகே? நல்ல சாட்டு. கொரோனா கொரோனா அடுத்த வருஷம் கட்டாயம் குடிகொண்டு போகணும். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நான் வந்து உங்களோட அப்பா மாதிரி இல்ல தானே, சொன்னால் செய்வேன். ஓகே சித்தப்பா, நாங்கள் ஜூம் மீட்டிங்ல போய் ஃப்ரெண்ட்ஸோட கலந்து போறோம். சரி, நீங்க அம்மாவோட கலந்து போங்க. ஓகே. என்ன பாய் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோ? என்ன ஏன் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? மா பாய் ஃப்ரெண்ட்ஸா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா கடன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. வாட்? பிள்ளைகள் that's enough. போங்க மேலே. பிள்ளைகள் மேல போய் சொல்லுங்க அம்மா தாத்தாட்ட சித்தப்பா வந்திருக்காருன்னு. ஓகே அம்மா. அப்படி இருக்கு. நான் நல்லா இருக்கேன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம், பரவாயில்ல. ஒரே வேலை என்ன, இந்த கொரோனா வந்து எல்லாரையும் முடக்கி போட்டது. பர்த்டே பார்ட்டி, சாமத்திய வீடு, கல்யாண வீடு எல்லாம் இல்ல தானே, ஒரே மட்டியாடி தான். இதுல கொஞ்சம் விளையாட்டு இல்லையா? இப்ப வரலாம் விட்டுட்டீரோ? வெட்ட இல்ல. இப்ப நைட்ல ஊபர் ஓடுறோம். சோ இத குடிச்சு எங்கேயாச்சும் லைசன்ஸ் போயிருந்தால் தெரியும் எல்லாமே படுத்து. அது சரி, லைசன்ஸோட விளையாடக்கூடாது கண்டிப்பா. அது சரி, வெண்பா அப்படி இருக்கிறா. இப்பதான் வேலைக்கு போறாவோ? அவ வேலைக்கு போறா. 2 பேரும் வேலை செய்யாட்டி எப்படி வீட்டு ரெண்டு எல்லாம் கட்டுறது? பிரியா, கவிஞரை கொஞ்சம் ஆரஞ்சஸ் கொண்டு வாங்கப்பா ப்ளீஸ். அது சரிண்ணா, என்ன இருந்தா போல வர சொன்னீங்க? இப்போ ஷானோட காட்சி கொண்டு இருந்தா நானும் கூட அப்போ ஃபோலோவில் இருக்கிறேன். 80% பேஜஸ் தான் பே பண்ணுறான். சரி, அதுவும் எவ்வளோ காலத்துக்கு வந்து தெரியல. போகிற போக்க பார்த்தா ரிடன்டன்சியில் போய் முடியும் போகிறாங்க. எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான். வைஃப் கூட சொல்லி கொண்டிருக்கிறாள், ஊபரோட வேணாம், ஊபரோட வேணாம். ஆனால் என்ன செய்யறது, ஓடாமல் இருந்தால் எல்லாம் படுத்து போயிடும். இல்லையடா, உனக்கு தெரிந்தானே இந்த வீட்டில் இருந்தேன். சரி, பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, ஃப்ரீயாக வேலை செய்யலாம். சரி, அப்போ அப்பா அம்மா 2 பேரையும் வச்சு பார்க்கறது சிக்கலாக இருக்கிறாப்பா. அதுக்கு என்ன செய்ய போறியா? அதான் நான் ஷானோட காய்ச்சி கொண்டு இருந்தேன். நீ கொஞ்ச காலத்துக்கு அம்மாவை கொண்டு உன்னோட வச்சிருந்தா நல்ல மண்டு நினைக்கிறேன். பிரியாம அதான் நினைக்கிறாள். தானே ஒத்த காலில் இருந்து வேலை சொன்னேன். ஓமடாப்பா, நான் தான் கூட்டி இருந்தேன். ஆனா இப்ப நிலைமை மாறி போச்சுடாப்பா. அடே, இது ஒரு டெம்பரரியா தான் நான் சொல்றேன். இப்ப நாளைக்கு பிள்ளைகள் வளர்ந்து அவளை கல்யாணம் கட்டி போனோன்னு நான் திரும்ப அவையே கூட்டி வரலாம். அது சரி, அவைய திடகாத்திரமா இருக்கிற வரைக்கும் அவையில் உங்களுக்கு தேவை. இப்ப தேவையில்லாம போயிடுது. பிள்ளைகள் வளர்ந்து கல்யாணம் கட்டுற வரைக்கும் அவையில் உயிரோடு இருப்பினமோ இல்லையோ தெரியாது. யாரோட கைக்குறத உணர்ந்துக்காத. சரி, உண்மையை சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது. கலைக்க வேண்டிய கதைண்ட உன இந்தியாவுக்கு காசு கொடுத்து அனுப்பி வச்சிருந்தேன் நான். என்ன இவ்வளவு அப்பா நான் பார்த்து கொண்டு இருந்தேன். சரி, விடுங்கோ. ஒரு கொஞ்சம் காலம் தான் சாப்பிட்டு இருக்கிறேன். கூப்பிடுங்க அம்மாவா அப்பாவா, இப்பவே நான் கூட்டி கொண்டு போறேன். என்ன 2 ஷிஃப்டும் படிக்கணும், அடிச்சுட்டு போறேன் நான். அண்ணி, அம்மா அப்பா கூப்பிடுங்க. பிள்ளைகள் அம்மா தாத்தா ஒருக்கா கீழே வர சொல்லி விடுங்கம்மா. கவிஞன் எப்படா வந்த நீ? இது என்ன தாடியும் நீயும்? இது என்னடா கோலம்? வெட்டுவோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம்டா, இருக்கிறோம். கன காலத்துக்கு அப்புறம் வந்து நிக்கிற ஆளே மாறி போய். சரி, அப்பா அப்பா வார அப்பா தம்பி
வெண்பா வேறே இல்லையே கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறா. அவருக்கு வேலையப்பா அண்ணா வர சொன்னவன் அதான் வந்துட்டு போக மட்டும் வந்தான். ஒரு நாள் ஆறுதலா வாரம் 2 பேரும். கொன்னி என்னவா இந்த கொரோனா மணிக்குள்ள உண்ணி என்னத்துக்கு கழிக்கவன் அதான் அண்ணியட்டே கேளுங்க. தம்பி கொஞ்ச காலம் உங்களோட தன்னோட வந்து இருக்க சொல்றான். சரி, அது வெண்பான் தனியே தான் இருக்கிறான். என்னடா தம்பி புது கதை சொல்லுற? இங்க கொப்பர் கோயில் குளமென்று போய் வருவார், கடை தெருவுக்கு போய் வருவார், பொழுது போகும். அங்க என்னத்தை செய்யறது? பள்ளி என்ற இடத்துல மொட்டை மொட்டை வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கணும். கொஞ்ச காலத்துக்கு தானே அம்மா. அப்பா அஞ்சங்களோட இருக்கட்டும், நீங்க மாத்திரம் அங்க போயிருங்க அம்மா. என்னது குமா தனி அனுப்ப போறியோ? டேய், அவளை தாலி கட்டின நாள்ல இருந்து ஒரு நாள் நான் பிரிஞ்சிருக்கேன், அது தெரியுமா உனக்கு? அப்பா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்றாங்க அப்பா. ப்ளீஸ் விஷயத்துக்கு வேண்டாம். இல்லடாப்பா, கொஞ்ச காலம் அம்மா வந்து தம்பியோட போய் இருக்கட்டும். சரி, அப்பா இங்க எங்களோட இருக்கட்டும். பிள்ளைகள் வளர்ந்துட்டாளவே, நாளைக்கு அவளை கல்யாண காட்சியோடு முடிஞ்சு போயிருக்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து எங்களோட இருக்கட்டும். அதுதான் நான் சொல்ல வரேன்னு. சாசா, உனக்கு நாங்க கரெக்டா வந்துட்டோமே. நான் நிஜன் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விட்டு வீடு வாசல் கூட்டி சமைச்சு உதவியா இருக்கிறோம்ன்றோ ராசா நான் நிஜன். ஏன் அம்மா, ஏன் எல்லாருமே இடக்கு முடங்க குற்றம் சொல்றீங்க? தம்பி, உனக்கும் கஷ்டம் வேண்டாம், தம்பிக்கும் கஷ்டம் கொடுக்காதேங்கோ. ஒரு டிக்கெட் ஒன்றை போட்டுத்தா, நாங்க போய் ஊரில் இருந்துடுவோம். சேதுபதி வாத்தியாட்ட பென்ஷன் காசு இருக்கு எங்களுக்கு. கஞ்சியோ கூழோ குடிச்சு போட்டு கடைசி காலத்துல போய் சேர்ந்துடுவோம். அம்மா, அது வந்து தம்பி, அந்த வீட்டை நான் விற்க போட்டுட்டேன். என்னது விக்க போட்டுட்டியோ? ஓ, யாரு கேட்டு விக்க போட்டுனிய? விற்க போட்டான். பவர் ஆஃப் அட்டர்னி என்னட்ட இருக்கு, நான் விற்க போட்டேன். பவர் ஆஃப் அட்டர்னி உங்கள்கிட்ட இருந்தால் போல நீங்க விக்கித்துடலாம். அம்மா அப்பாட வீட்டுல உமக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்குது. என்னட்ட கேட்டிருக்கோம். உன்னட என்ன கேட்கிறது? உன்னட என்னடா கேட்கிறது? அண்ணனும் தம்பி சண்டை பிடிக்காதீங்கோ. பிள்ளைகள் மேல படிச்சு கொண்டிருக்கிறது எல்லாம் உங்கள பிள்ளை. பெரியவன் பெரியவன் என்று தலைக்கு மேல தூக்கி வச்சிருந்தீங்க. இந்தியா கணிப்பி காணி பூமி எல்லாத்தையும் வித்து படிக்க வச்சீங்க. இப்ப பாருங்க, எல்லாம் உங்களோட பிள்ளை. உன்னை படிக்கோட்ட பெட்டியோட கலைச்சு கொண்டு திரிஞ்சு போட்டு சும்மா பாத்தியா அளந்து விட வேண்டியோ. நாளைக்கு நீதான் ஜோதிச்சு கவலைப்படுவ. இவனை இந்தியாவுக்கு அனுப்பி படிக்க வைக்க அங்க பெட்டியால பின்னால கலைச்சு போட்டு என்ன ஆயிடுறாங்க. அண்ணா, நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவும் மாட்டேன். நீ செய்ததுக்கு வட்டியும் முதலுமா நான் உனக்கு திருப்பி தந்துட்டேன். உங்க உதவியை நான் மறக்கேன். ஆமா, என்னதுக்கு வீண் கதை கழிச்சு சொல்றீங்க? போய் வெளிக்கணுங்க, நான் கூட்டி கொண்டு போறேன். என்ன 2 ஷிப்டும் படிச்சா உங்களை பார்த்து கொள்ளலாம். என்ன ராசா சொல்ற? அப்பாவை தனியா விட்டுட்டு என்ன மட்டும் நீ வேற சொல்ற? அப்பா தனியா நடுவுல விட்டுட்டு போறேன். நீ தம்பியோட இருக்க போற, அப்ப என்னோட இருக்க போற. ஒரு கொஞ்ச காலத்துக்கு தானே. அம்மா, நீங்க போய் வெளிக்கணுங்க, வெளிக்கிட்டு வாங்க. அம்மா சொல்றோட குறைக்காங்க நகையடைஞ்ச விட்டுட்டு போங்க அம்மா. பிரியாட லொக்கர்ல நாங்கள் போட்டு வைக்கிறோம். என்ன வெண்பாட்டையும் லொக்கர் இருக்குது, அங்கேயும் வைக்கலாம். உருவினதெல்லாம் உருவினது 10 பார்த்துட்டு இப்ப மிச்ச மீதியும் உருவிட்டு போலாமட்டு பாக்குறீங்களா? சிவகாமி, யார் என்ன சொன்ன? நீ தாலி கொடி மட்டும் கலட்டப்படாது சொல்லி போட்டேன். அப்பா, அம்மாட்ட இருக்கிற நகையில தாலி கொடுத்தாலப்பா பரவாயில்ல. அது களை போனா என்ன செய்யறது? களவு போனாலும் பரவாயில்ல, நான் கலட்ட மாட்டேன். தெரியும் என்னத்துக்கு நீ பேராசைப்படுற? அது சரி, அம்மாக்கு இப்பண்டாலும் தண்ட உத்தம புத்திரனை பத்தி நல்லா விளங்கி இருக்குது. அம்மா, நீங்க போய் வெளிக்கிடுங்கம்மா. என்னப்பா மலைச்சு போயிருக்கிறீர்கள்?
இல்லையடி 50 வருஷம் பின்னோக்கி பார்த்தேன். இந்த பெரியவன் பிறந்த உடனே கையில ஏந்தின நிமிஷம் இந்த பிரபஞ்சமே கையில வந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வந்துச்சு. ஆனா இன்றைக்கு எங்களை உயிரோட வச்சு இப்படி அலக்கழிக்கிறாங்களே. பிள்ளைகளை குறை சொல்லாதேங்கோ, எல்லாம் இந்த தலையண மந்திரம்தான். ஒரு நாள் நாங்கள் எங்கட பிள்ளைகளை திட்டக்கூடாது. அது சரி சிவகாமி, நீ இந்த கூரைச்சீலி எல்லாம் வச்சு அடுக்குற என்ன? உண்ட மக்கள் என்ன கல்யாணம் விட்டு சாமத்தியோட எல்லாம் கூட்டிக் கொண்டு போறாங்களே. கடைசியில நான் போயேக்கல, பூவோடும் பொட்டோடும் இந்த கூரையை முடித்துட்டு தான் போகணுமப்பா. போடி விசாரி, உனக்கு முதல் நான் போய் சேர்ந்துடுவேன். ஆனா நீ அளப்படாது சொல்லி போட்ட. எனக்கு தானே இந்த கோதாரி விழுந்த கொலஸ்ட்ராலும் டயபெட்டிக்கும் எவ்வளவு வியாதிய வச்சிருக்கிறேன். உங்களுக்கு முதல் நான் போய் சேர்ந்துடுவேனப்பா. சிவகாமி, இந்த பூக்கண்டையும் கொண்டு போய் தண்ணி ஊத்தி வளவனப்பா. விளக்கு வச்ச பிறகு கொண்டு போக கூடாது. ஏனப்பா இந்த பூங்கண்டி எனக்கு தாரியல்? அடி விசாரி, இதுதான் அந்திமன்றார. புருஷன்மாருக்கு பொஞ்சாதி மாற்றாருமே வாழ்க்கையில தெரிகிறே இல்ல. அந்திம காலத்திலான அது தெரிகிறது. இது சூரியன் மறைஞ்சா பிறகுதான் அடி பூக்கும். அதே மாதிரி தானுங்கிற வாழ்க்கையும். இத நீ கொண்டு போய் அப்பப்ப தண்ணி விடைக்க உனக்கு எந்த ஞாபகமாகுது வரும்? இல்லையப்பா, இந்த பூக்கண்டை நீங்களே வச்சு கொள்ளுங்கோ. இதுக்கு தண்ணிய ஊத்தி வடிவா வளர்த்து இது பூக்கைக்குள்ள என்ன நினைங்கோ வேணப்பா. நல்லா படிச்சு நல்லா வரணும். என்ன கவனமா படிச்சு நல்லா இருங்க எல்லாரும். வாங்கம்மா, வலிக்கிறோங்க. அழாதேம்மா, அழாத. நான் நல்லா வச்சு பார்த்து கொள்ளுப்பா. வரணும்மா, போயிட்டு வரணும். அவங்க வாயை மூக்கையும் தானே மூட சொன்னவங்க. நீங்களே இந்த முகத்தை எல்லாம் மூடிக்கொண்டு வெளியில இருக்கிற கொரோனாக்கு தப்பினாலும் வீட்டுக்குள்ள உள்ள கேள்விகளுக்கு தப்பேலாம். உண்ட நச்சரிப்பு தாங்காமதான் இதை போட்டு கொண்டு இருக்கிறேன். சொல்லுவிய உங்களுக்கு நாங்க காய்ச்சாதான் நச்சரி புஞ்ச வெளியில மெட்ட பண்ணு காய்ச்செல்லாம் பெல்ல அடிச்சு பண்ணிப்பீங்க. அப்படியே நான் உங்களை தேர்தல் கேட்டுனா I'm working from home. இன்னும் 2 hours ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் ரிப்போர்ட் அனுப்பணும். மேல எனக்கு தெரிஞ்ச கூட வர்க்கிங் ஃப்ரம் ஹோம் பத்தி சும்மா ஆபீஸ்க்கு போனாலே அங்க Facebook WhatsApp ல போன் வச்சு ரெடி கொண்டிருப்பீங்க. அதுக்குள்ள இங்க போயிட்டு இருந்து என்ன டெக்னிக்க போறாருன்னு பாப்போம். இங்க வேற எதை பற்றி இருக்காத, என்ன வர்க்க பற்றி கரெக்டாக. சரி, I need to finish the report and just get off it. சரி முதல்ல இந்த டீயை குடிங்கோ. சமையல் முடிய கொஞ்சம் நேரம் ஆகும். உங்களோட ஹஜ் போட்டு இந்த அடுப்ப மறந்து போட்டு அப்பா உங்களுக்கு ஒரு புதுகம் தெரியுமே. இப்ப மணியத்தாட்ட மூட்டாவது தெரியுதானே? அப்ப அங்க நெட்டில அரிய பிடிச்சு போட்டா கொஞ்சம் அப்படி இப்படித்தானா இன்னித்தான் இருக்கிற மணியத்தாட்ட கொடுக்கு நல்ல அடங்கு. நெட்டில பிடிக்கிறது என்னடி நீ? இன்டர்நெட் இதுக்காகத்தான் நான் சொன்னான் வேலைக்கு போகாது. அங்க உள்ள ஒசிப்பு எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இங்க வாங்குறேன். ஓஹோ, சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன சீப்பா போட்டுதோ அங்க அவையவே ஷிஃப்ட் கிடைக்கணும். அபிஷேகம் கூட செய்யணும், அது தெரியும் உங்களுக்கு. அபிஷேகம் மட்டும் இல்ல, அங்க அன்னதானம் கொடுப்பீங்க. உள்ள ஒசிப்பு எல்லாம் கொண்டு வராது. ஒரு காசை கூட கொண்டு வரல. நீங்க வேலையை செய்வோம், நான் உங்களோட விலக்கடையில நான் போய் அடுப்ப பார்க்கணும். என்னப்பா இங்க இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் வந்தது?
ப்ரெஷர் குக்கரா இருக்கும் போய் இல்லையே இங்க இருந்து தானே வந்தது. இந்திய நாட்டின் பக்கத்து வீட்டுக்காரங்க ப்ரெஷர் குக்கரா இருக்கும் போய் பேரப்பா. ஓஹோ அதுதானே பார்த்தேன். சோடிய குடும்பி சும்மா ஆடுமோண்டு தேத்தனிய குழந்தை தெரியக்கலையே நான் யோசிச்சிருக்கணும். அவர் அதை வேணாமட்டு போட்டு ரிப்போர்ட் எழுத போறாரு. ஏதோ ஒர்க்கஹாலிக் நல்ல கதை. நீ ஆல்கஹாலிக் கண்டாலும் ஒர்க்கஹாலிக் கண்டு விளக்கி போட்டேன் ப்ளீஸ். அடிச்சாதான் ரிப்போர்ட் அந்த மாதிரி போ ப்ளீஸ். நோ வே நீங்க ரிப்போர்ட் எழுதுவோம். அம்மா அம்மா என்ன அம்மா அங்க டான்ஸ் ஸ்கூல் வாணிங்கள ஒரு காம்படிஷன் நடக்குது. ஜூம்ல செய்யறாங்க. நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்றோமே. நல்லா போய் ஆடுங்கோ. அதுக்கு இப்படி என்ன பிடிச்சு ஆடுறீங்க? ஏனென்றால் நீங்களும் நம்மளோட வந்து ஆடணும் ப்ளீஸ். என்ன போங்க அப்படியே சும்மா பகடி விடாதீங்க. நான் சடங்கையை கலட்டி வச்சு 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் இந்த உடம்போட எப்படி ஆடுறது? நீங்க போய் ஆடுங்க பிள்ளைங்க. நீங்க ஆடினா நான் ஆடின மாதிரி தான். அம்மா அந்த காலத்துல எவ்வளவு பெரிய டான்ஸ். ப்ளீஸ் அம்மா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா ஆடலாம். ப்ளீஸ் அப்பா நீங்க ப்ளீஸ் சொல்லுங்க. அம்மா எங்களோட ஆடுவேன் ப்ளீஸ். அம்மா அந்த காலத்துல ஆடிய திரைமேடை உடைச்சவன் கேள்விப்பட்டனான். இப்போ போய் ஆடி கைய காலம் முடிச்சா நான் என்ன செய்யறது? அப்பா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு பகடிதான் அம்மாவோட தானே. சும்மா இருங்கப்பா சொல்லுங்க ப்ளீஸ். பிரியா பிரியா பிள்ளை ஆசைப்படினும் போய் ஆடுனேன். ஜின் காசு கொஞ்சம் மிச்சமே இல்லை. அவங்களுக்கு என்ன விசிறு? இந்த பிள்ளைலாம் சின்ன பிள்ளைல ஏதோ விவரம் இல்லாம கதைக்குது. இந்த உடம்போட எப்படி ஆடுறது? பிள்ளைகள் நீங்க போய் ஆடுவோம். அம்மா ஓகே ஃபைன். பிள்ளைகள் ஓகே ஓகே சரி இருங்கோ. எனக்கு தான் இப்போ வீடியோ தர்ம சங்கடம். என்ன பிள்ளைகள் நீங்களும் செய்ய வரும். சரி அப்படி என்ன எனக்கு படிச்சுட்டு மாஸ்டர் இருக்கிறாருங்க அண்ணாமலை சாஸ்திரி. அவர் பழைய ஆள். ஆனா அவர் ஸ்டெப்ஸ் எல்லாம் பழைய காலத்து கோரியோகிராஃபி மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஓகேயோ அது செய்யறதுக்கு? ஓகே அந்த வருஷம் வீரோட இருக்க மாஸ்டர் நான் போனகமே கோயில கண்டனா. மாஸ்டர் நான் கேட்டா எங்களுக்கு வடிவா படிப்பிச்சு விடுவார். நானும் பிள்ளைகளும் போய் இந்த முறை வடிவா செய்வோம். பிள்ளைகள் ஹாப்பி தானே? அம்மா தேங்க்யூ வடிவா பிராக்டிஸ் பண்ணணும். புறா அம்மாட மானத்தை போ வைக்கிறீங்க. Look, Simba. Everything the light touches is our kingdom. Wow. A king's time as ruler rises and falls like the sun. One day, Simba, the sun will set on my time here and will rise with you as the new king. And this will all be mine? Everything. Everything the light touches. What about that shadowy place? That's beyond our borders. You must never go there, Simba. But I thought a king can do whatever he wants. Oh, there's more to being king than getting your way all the time. There's more? Simba. Everything you see exists together in a delicate balance. As king, you need to understand that balance and respect all the creatures, from the crawling ant to the leaping antelope. But Dad, don't we eat the antelope? Yes, Simba, but let me explain. When we die, our bodies become the grass, and the antelope eat the grass. And so, we are all connected in the great circle of life. வடிவு என்னன்னா இந்த வாசல் பெல் அடிக்கல சத்து பாரு. வா மதினியா என்ன இங்க வந்து பாருங்களேன்.
பர்னாண்டு. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் பிரியா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். உள்ள வாங்க. என்னம்மா இதெல்லாம் காவிக்கண்டு? சும்மா ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்தேன் மாஸ்டர். வாமா. உட்கார். Thank you மாஸ்டர். அம்மா, ஆத்துக்காரங்க பிள்ளை ஒன்றும் மறையலையோ? இல்ல மாஸ்டர், இப்ப லாக்டவுன் தானே, அப்ப அவே பிள்ளைகள் அவரும் வீட்டை நின்றுட்டீங்க. ஓ, அதுவும் வாஸ்தவம் தான். ஆமா, பிள்ளைங்க அவங்க படிக்கிறாங்களா? ஓ மாஸ்டர், அவே வியாழி படிக்கணும். குழந்தைங்க அப்படிதான் இருக்கு. ஆமா, என்ன குடிக்கிறே? காபி கொண்டு வரட்டுமானோ? நீ வேற கேட்டுட்டு போய் எடுத்துட்டு வாயே. மாமி, மறந்துடாம சீனியும் கொஞ்சமா போடுங்கோ. ஏனம்மா, உனக்கு சக்கரை வியாதி இருக்கோ? ஏன்னா அப்படி சொல்றேன்? பிரியா இன்னும் சின்ன பிள்ளை தானே. சொல்றதும் வாஸ்தவம் தான். மாஸ்டர், இந்த கொரோனா அப்படியே போனா எங்க போய் முடிய போகுது மாஸ்டர்? சரியா கேட்டு இப்போ சத்து முன்னாடி வாரம் முன்னாடி கூட நான் டிவியில் லயன் கிங் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு விஷயத்தில் இவ்வளவு விஷயத்தையும் இந்த வடிவா சொல்றாங்க பாத்தீங்க. என்னன்னாக்க, இப்ப நம்முடைய ஆக்கள் இயற்கையோட விளையாட வைக்கிட்டாங்களோ அன்னைக்கு நம்மளுக்கு கெட்ட காலம் தொடங்கிடுச்சு. மாஸ்டர் சொல்றீங்க? பிரியா, மனுஷன் பேராசப்பட்டு காட்டை அழிச்சுட்டார், மலையை அழிச்சுட்டார், கடலை அழிச்சுட்டார், எல்லாத்தையும் அழிச்சுடுவாங்க. என்ன பண்றது? இயற்கை தானே கடவுள். அவன் நம்மளை தண்ணி போல இல்லையோ? சரியா சொன்னீங்க மாஸ்டர். இன்னைக்கவே பயமா இருக்குது. பிரியா, உனக்கு தெரியுமோ என்னவோ, நம்ம பெரியவாள் கண்டுபிடித்த ஆயுர்வேதம், சித்த வைத்தியம், மூலிகை வைத்தியம் எல்லாம் ரொம்ப பொக்கிஷம். நாம அதுல எல்லாம் தொலைச்சிட்டு நாகரிகம் என்ற பேர்ல நஞ்சில தானே மூழ்கிட்டு இருக்கிறோம். ஓ மாஸ்டர், என்னதான் இருந்தாலும் இந்த மருந்துகள் எல்லாம் கெமிக்கல்ஸ் தானே மாஸ்டர். அதுலயும் சித்த வைத்தியத்தின் தத்துவமே அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் என்று சொல்லுவார்கள். அதாவது என்னென்றால், இந்த பிரபஞ்சத்தின் பஞ்சபூதங்கள் ஒரு இயக்கம் தான் எங்கள் உடம்பு. அதுலேயும் சிரிப்பு என்னன்னு சொன்னா, நம்மளோட ஜோதிசாஸ்திரத்தை அப்படிங்கி அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். நாங்கள் எல்லாம் அதெல்லாம் தொலைச்சிட்டு நாகரிகம் சொல்லி போய் அவன் கட்டின ஜிம்மில குத்தி முறிகிறோம். வாஸ்தவமோ இல்லையோ? ஓமாம், விளங்குது மாஸ்டர். இப்போ ஒவ்வொரு நாளும் டிவியில நடக்கிறத பார்க்க தலையே சுத்துது மாஸ்டர். சரியா சொல்றாங்க. ஆமா, அது சரியா நீ தினப்பட்டு வந்துட்ட, வந்த விஷயத்த சொல்லவே இல்லை. பாருங்க, நான் மறந்துட்டேன். என்னடா மாஸ்டர், எங்கட பிள்ளைகள் 2 பேர் இருக்கணும். அவையில் இந்த முறை வாணி விழாவுக்கு ஸ்கூல்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் செய்ய போயிடுமா? நல்லது. அவையில் என்னையும் தமிழோட சேர்த்து சேட்டாமன்னு அடம் பிடிச்சு கொண்டு நிக்கணும். அதுவும் நல்லது. சின்னவாக்கு எக்ஸாம் வருது அந்த டைமில். அப்போ அவாக்கு செய்ய முடியாண்டபடியா மற்றவாவையும் அவளோட ஃப்ரெண்டையும் என்னோட சேர்ந்து தாங்கள் 3 பேரும் செய்யவாமன்னு சொல்லி கேட்கினோம் மாஸ்டர். அதுதான் நானும் சொல்லி பார்த்து அவளவே புடுற மாதிரி இல்ல. அதுதான் மாஸ்டர், நீங்க எங்களுக்கு ஆசீர்வதிச்சு ஒரு நல்ல பாட்டுக்கு எங்களுக்கு பழக்கி விட வந்து கேட்டுட்டு போகணுட்டு வருது. பேஷா பண்ணிக்கலாமே. ஆண்டவா, பிரியா, சங்கீதம் பண்றது சாஸ்தா சரஸ்வதி. அந்த சரஸ்வதியே வந்து என்கிட்ட கேட்கிறமா இருக்குது. ஈஸ்வரா, என்ன பண்ணலாம்? நான் உனக்கு குற்றாலம் குறவஞ்சில இருந்து ஒரு பாட்டு எடுத்து தாரேன். ரொம்ப திவ்யமா இருக்கும், திவ்யமான பாட்டு. பண்ணிக்க மாஸ்டர். புதுசா இருக்கு. மகாபாரதம் படிச்சிருக்கிறேன், ராமாயணம் படிச்சிருக்கிறேன், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி எல்லாமே படிச்சிருக்கிறேன். குற்றால குறவஞ்சி புதுசா இருக்கே மாஸ்டர். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கெஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். காணவர்கள் வெளியெறிந்து வானவரை அழைப்ப, கனக சித்தர் வந்து வந்து காய சித்தி விதைப்ப. பிரியா, இந்த குற்றாலம் குறவஞ்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த குற்றால மலையையும் குற்றால அருவியையும் அந்த குற்றாலநாதருடைய பெருமையையும் சொல்லுது. அதுல என்னன்னு சொன்னாக்க, குற்றால மலையில் இருக்கிற மூலிகைகள், செடிகள், கொடிகைகள் எல்லாம் வானத்திலிருந்து வந்த தேவர்களும் சித்தர்களும் விதைத்ததாக ஒரு ஐதீகம் ஒன்று உண்டு. மனுஷனுடைய எல்லா வருத்தத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த மூலிகைகளுக்கு இருக்கு. அது
நாங்கள் இதுகளை கண்டு கொள்ளாமல் கண்டறியாத கட்சியில போட்டு முழுங்கி கொண்டிருக்கிறோம். ஈஸ்வரா, எங்க போய் நாங்க புரிய போறோமோ தெரியாது. ஓ மாஸ்டர், இந்த குற்றால குறவஞ்சி பாட்டை கேட்கவும் நல்லா தான் இருக்குது மாஸ்டர். இது மட்டும் இல்ல, குற்றால குறவஞ்சியில எல்லாமே நல்ல பாட்டு. ஏன்னா உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கோ ஏனோ, இந்த குழந்தைகள் ஆடுறது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குத்தாட்ட பாடம் எடுத்து விடுறது. வடிவு சத்து வாய மூடிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையோ? குத்தாட்டம் குத்தாட்டம் காலகாலமா பெரியவா விட்டு போட சங்கீத சாஸ்திரத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டு தெரியுறவண்ணா, என்ன போய் குத்தாட்டம் கூட சொல்றீங்க? அவசு அவசு சுத்த ஞான சொன்னீங்க. நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், இப்படி குதிக்கிறேன். அண்ணாமலை சாஸ்திரி என்று சொன்னால் கலாசேஸ்திரா கைலதான்ல இருந்து பரமக்குடி பரமசிவம் கையட்டி நிற்பார். என்ன போய் குத்தாட்டம் என்று சொல்லி மாமி, மாஸ்டர் சொன்ன பாட்டும் நல்ல பாட்டா தான் இருக்குது. குற்றால குறவஞ்சி என்று பாடி காட்டினவர். பிள்ளைகளும் புறப்படி பழையனவே தானே, ஒருக்கா செய்து பார்ப்பவன் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் மாமி. சரி மாஸ்டர், நான் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு இப்ப வரட்டும் பிராக்டிஸுக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு ஏகாதசி, ரொம்ப தெய்வ சித்தம் கூடின நாள். நாளைக்கு சாயந்தரம் வந்துருப்போம், நான் முடிச்சு தந்துடுறேன். சரிதானே? சரி மாஸ்டர். கிளம்புறியா? ஓ மாஸ்டர், நான் போட்டு இன்னொரு நாளைக்கு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வரேன். ஆமா ஆமா, நீங்க கவனமா இருங்கோ. ஓகே ஓகே ஓகே, பார்த்து போங்க. நீங்களே கவனமா இருங்கோ மாஸ்டர். ஸ்டே சேஃப். ஓ நீங்க கவனமா இருங்கோ. சோஷியல் டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோ. இதைத்தானே கட்டின காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். என்னப்பா என்ன கவி, என்ன இன்னைக்கு வேலைக்கு போக இல்லையா? என்ன ஏழியா வந்துட்டீங்களோ? என்ன நடந்தது? ஓமாப்பா, கொஞ்சம் காய்ச்சல் குணமா கிடக்கு, உடம்பேராம இருந்துச்சு, அதான் கொஞ்சம் ஏழியா வந்துட்டேன். இதுக்குதான் அப்பவே சொன்னானப்பா, இந்த மழைக்குள்ள நினைஞ்சதாதான் இவ்வளவு பிரச்சனையும். அது சரி, மருந்து ஏதாவது போட்ட நீங்களே? ஓம், அப்போ அதை பேராசிட்டமால் போட்டேனா கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். இரண்டத்தையும் யோசிக்காதே. சரியப்பா, நீங்கள் இருந்து டிவியை பாருங்க, நான் போய் பட்டன்னு குளிச்சுட்டு இடியப்பமும் சொதியும் அவிச்சு கொண்டு வரேன். சரியே பண்பா, எனக்கு பெருசா சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. நீ சும்மா அந்த இடியப்பத்தை பிடிச்சி கஷ்டப்படாதே. சாப்பிடாம படுக்க கூடாது. அது சரி, நீங்க முதல்ல வேலை கடிச்சு சொல்லுங்க, கொஞ்ச நாளைக்கு என்னால வரையலாது. சரியா? பகடியே வேலைக்கு போட்டி தூக்கி போடுவான, என்ன செய்யறது? நான் அப்பவே சொன்னான், இந்த ஊபர் வேலையை விட சொல்லி. சொன்னா கேட்டா தானே. காசு முக்கியமோ இல்ல உடம்பு நிலைமை முக்கியமோ? ரெண்டும் தான் நண்பா, ரெண்டும் முக்கியம். சரி, நீர் போய் குளியும், குளிச்சுட்டு வா. அம்மா, எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லாம கிடக்கு. ராமுக்கு ஒரே இருமலும் காய்ச்சலுமா கிடக்கு. கொஞ்சம் புளிக்கஞ்சி வச்சு தாரீங்களே. என்ன ராசா, இதன் மழையில கிளையில நினைஞ்ச நீங்க கொஞ்சம் குடிநீர் வச்சு திரட்டே உனக்கு. இல்லையே அம்மா, கொஞ்சம் புளிக்கஞ்சி குடிக்கணும் போல கிடக்குது, அதுதான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, உனக்கு வெண்பா சமைக்கிறது தானே பிடிக்கும். யாருக்கு அம்மா அம்மாட சமையல் பிடிக்காது? நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்ட்டு தான் வெண்பாவை சமைக்க சொல்றேன். சரி அப்போ நீ போய் படு ராசா, நான் சமைச்சு போட்டு எழுப்புறேன். ஓமாம்மா. ஓ அப்போ போய் படு.
அம்மா என்ன சமையலாம் மறந்து போய்த்தியல் போல கிடக்கு. என்னடா சொல்ற? புளிக்கஞ்சி அண்டியல் உப்பும் இல்ல புளியும் இல்ல, ஏதோ பால் கஞ்சி குடிச்ச மாதிரி கிடக்கு. ஐயோ கடவுளே, இவ்வளவு புளிய கரைச்சி இதுக்குள்ள ஊத்தினான் பிள்ளை. இவன் இப்படி சொல்றான், உனக்கு அப்படி இருக்கடி? அந்த மாதிரி இருக்கு. நான் 2ஆம் தரமும் போட்டு குடிச்சிட்டேன். என்ன கவிஜன், உங்களுக்கு நாக்கு ஏதாவது மரத்து போச்சு? நான் இதுக்கு முருகா டாக்டர்கிட்ட கால் பண்ணி பார்க்க போறேன். சரி கவி, நீங்க மெல்லமா குடிங்க சரியா? ராசா, இப்படியே வச்சிட்டு இருக்காம கொஞ்சம் மண்டாலும் குடிக்கடா. நான் குடிக்கிறேன். இந்தா குடிக்கடா, கொஞ்சம் மண்டாலும் குடி. என்னடி இவன் சாப்பிடுறானும் இல்ல. கவி, நான் ஜிபியோட கதைச்சினா. அவர் சொன்னவர் நல்லா தண்ணி குடிக்கட்டுமா, அதோட பேராசிட்டமாலையும் ஒழுங்கா போடட்டுமா, அதோட அதோட குறையிலேன்னு செல்ஃப் ஐசோலேஷன்ல இருக்கட்டுமா. அப்படியும் சரி வரையிலேண்டா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணட்டுமா. இருந்துட்டு போவோம், அதுக்கு என்ன இருக்கு? நீரேன் அதற்கு இப்படி பதறீர்? நான் பதறாம என்னப்பா செய்யறது? எனக்கு பயமா இருக்கு. இது ஒருவேளை அந்த மற்ற சிம்டமா இருக்குமோன்னு பயமா இருக்கு. நீர் ஒன்றுக்கும் யோசிக்காதே, கண்டதையை போட்டு மண்டையை குழப்பாதே. நாங்கள் டாக்டர் சொல்றத கேட்டு அப்படியே செய்வோம். போங்கப்பா, உங்களுக்கு எல்லாத்துலயும் ஒரே விளையாட்டு தான். நான் பயந்து போயிருக்கிறேன், நீங்க என்னன்னா விளையாடி கொண்டு இருக்கிறீங்க சும்மா. என்ன செய்கிறது? எனக்கொண்டு நடந்து விட்டால் வெண்பா தனிச்சு போயிடுவார். பிள்ளைகள் இருந்தாலும் அதுகளோட உழுது போயிருக்கு. நானும் அந்த நேரம் அப்பா அம்மாண்ட சொல்ல கேட்டு படிச்சிருந்தாள். அன்னைய மாதிரி வசதியாக இருந்திருப்பேன். இப்படி கஷ்டப்பட தேவையில்லை. ஆனால் அப்போ சொல்லிக்கிற அது எனக்கு புரியலை. வெண்பாவுக்கு கார் கூட ஓட்ட பழக்கி விடேன். நீ என்ன செய்ய போறமோ தெரியல. இப்படி வருமண்டி யார் கண்டது? ஹலோ வெண்பா. ஹலோ அக்கா. ஓமாம் சொல்லுங்க. ஓமாம் வெண்பா, என்ன குரல் ஒரு மாதிரி இருக்குது? கவிஜனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கு. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு அக்கா. என்ன நடந்தது? சொன்னான் தானே, அவருக்கு கொஞ்ச நாளா காய்ச்சலும் சரியான இருமலும். பிறகு அதுதான் ராத்திரி முழுக்க ப்ரீத் பண்ண கஷ்டப்பட்டுட்டார். அதான் என்ன செய்யறேன்னு தெரியாம ஆம்புலன்ஸுக்கு அடிச்சிட்டேன் அக்கா. அவங்கள் என்ன கூட்டிட்டு போயில்ல, தாங்கள் போயிட்டு அப்டேட் பண்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. அதான் எனக்கு சரியான பயமா இருக்கு. மாமி வேற ஒரு யோசிச்சு கொண்டிருக்கிறா. நீ ரெண்டுக்கும் யோசிக்காதையும். அப்ப நாங்க இப்ப கொஞ்சம் அங்க வாரம், உங்களோட வீட்டை வாரம். என்ன இல்லையா அக்கா? இல்ல நீங்க இப்ப இங்க வர வேண்டாம். ஏன் சும்மா தேவையில்லாம ரிஸ்க் எடுப்பான்? ஏன் வேணும்பா? ஏன் நீரே வேற மாதிரி இருக்குமெண்டா அப்படி யோசிக்கிறீரோ? ஓமாக்கா,
யாருக்கு தெரியும்? அவங்களும் ஒன்றும் சொல்ல இல்லை. ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குக்கா. ஒருவேளை மற்ற சிம்டமா இருக்குமோண்டு பயமா இருக்குக்கா. நீங்க வர வேண்டாம். வெண்பா நீர் ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. அப்படி ஒன்றும் இருக்காது. நாங்க கடவுளை கும்பிடுறோம். அப்படி ஒன்றும் இருக்காது. நீர் அப்படி ஒன்று நினைக்க வேண்டாம். நாங்கள் இப்ப இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல நான் இவற்றையும் சொல்லி போட்டு உங்களை திரும்ப எடுக்கிறேன். ஒரு 1/2 an hourல எடுக்கிறேன்னா. ஓமாக்கா, நான் அவங்க ஏதாவது அப்டேட் சொன்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன் அக்கா. சரியா? நான் இவற்றையும் சொல்லுறேன். இவற்றையும் சொல்லுறேன். பாய் பாய் பாய். சரி அக்கா, பாய். அப்பா என்னடா மச்சான், பாட்டிக்கு காலை கொடுத்தது மாதிரி வந்து நிக்கிற அப்படியே காத்தாரு. ஒரு காசு ஒரு அமல் இதுடைய இருக்கிற ஓமாடா, நேற்றுக்குங்கிற சேரிட்டி பாக்ஸ் திங்கி வச்சுட்டு சேரிட்டி பாக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தேனா. பின்ன அதுதான் இருக்கா, எண்ணி இல்லாட்டே ரிசிப்டையும் போட்டு கொடுத்து போட்டு இந்த காசு அதுகளுக்கு அனுப்பினால் அதுல பிரயோஜனப்பட பண்ணி யோசிச்சு போட்டு செய்து கொண்டு இருக்கிறேன். இவ்வளவு செய்து கொண்டு இருக்கிற நான் இது கொண்டு செய்யல. இதை வச்சுக்கோங்க. சரிடாப்பா, ஏதோ 2010 இருந்து செய்கிறோம். நீயும் இப்பதான் கண் திறந்துருக்கிற. சரி, அதை விட்டு போட்டு என்ன யோசிச்சுருக்கிற மனுஷியோட ராத்து பாடம். தம்பி கவிஞர் இருக்கா? அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன். ஒரே இருமலம் இதுவும் நடக்கும். கொரோனா போல அவனை கொண்டு இல்லை, நீ விஷர் கதை வச்சு கொண்டு இருக்கிற. அப்படி ஒன்று நடக்காது காண்டியோ. இல்லைடா, நான் கிணப்புல விட்டுட்டேன். நான் வாழ்க்கையில ஒரு ரெண்டு தம்பி அவனை நான் கவனிக்காம விட்டுட்டேன். டேய், நீ ஒன்று வேணுமென்று செய்யலையடா. நீ அதை பற்றி ஒன்றும் யோசிக்காத. எல்லாம் ஆண்டவன் இருக்கிறான்டா. இல்லைடா, அவனோட பிள்ளைகளும் இல்லை. இந்தியாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு நான் ஒரு சில காசு கொடுக்கலையா அவனுக்கு. இனி நடந்ததை பற்றி யோசி பிரயோஜனம் இல்லை கண்டியோ நாவலா. இனி நீ வந்து ஆண்டவனை படிக்க போட்டுட்டு ஏதோ எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவனை பற்றி ஒன்று நீ யோசிக்காத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியோ, நீ இப்ப வீட்டை போ, நான் பார். சரிடா, நான் பின்னேரம் பாரு. நீ வீட்டை போ, நான் பாரு. சரி, ஓகேடா. Hello? Are you Mrs. Hodgson Sarpauke? Yeah. Who is this? I'm calling from my native apartment, right? Yeah. I'm really sorry your husband is just... What? What did I say? What did I say? Ayah, kami. Kami juga. அப்பா, வீடியோஸ் வந்துட்டப்பா. வாங்க வந்து பாருங்க உங்களோட. வாங்க சேர்ந்து பார்ப்போம் ப்ளீஸ். வாங்க வாங்க. எனக்கு இப்ப மூட் இல்லையாம்மா, ப்ளீஸ். இட்ஸ் ஓகே, வாங்கப்பா வாங்க வாங்க. அப்பா, சித்தப்பாக்கு ஒன்றும் ஆகாது. ஹீஸ் a young man. அவனுக்கு அஸ்மா இருக்கம்மா. அப்பா, ஹலோ, நிறைய ஓல்ட் பீப்புள் எல்லாருமே இப்போ ரீக்கவர் ஆகிங்க. நீங்க அப்படி யோசிக்காதீங்க. பாப்பா, எல்லாம் ஆண்டவன் விட்டவளே. இப்பதான் நிறைய மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க.
He'll be okay. Don't worry. ஓமாப்பா நான் உங்களுக்கு ஒரு சேஞ்சா இருக்கு நானே பாப்போம் ப்ளீஸ் அப்பா Dim 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 dingram tam dingram din dagata din dagata dim tatta tom tatta dingram செங்கையில் வண்டு கலின் என்று ஜெயம் என்றாட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட செங்கையில் வந்து கலின் என்று ஜெயம் என்றாட இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட இரு தொங்கை கொடும் பகை வெந்தனம் என்று குழைந்தாட மலர் பைங்கொடி நங்கை வசந்த சௌந்தரி வந்து பயின்றாளே அவள் வந்து பயின்றாளே மேகம் சுற்றி சுருண்டு சுழி எறியும் கொண்டையாள் குழையேறி ஆடி நெஞ்சை சூறையாடும் விழி கண்டையாள் இருண்ட மேகம் சுற்றி சுருண்டு சுழி எறியும் கொண்டையாள் குழையேறி ஆடி நெஞ்சை சூறையாடும் விழி கண்டையாள் ஆரம்பை தேசவில்லும் விரும்பிய ஆசை சொல்லும் புருவத்தா
அரம்பை தேசவில்லும் விரும்பிய ஆசை சொல்லும் புருவத்தாள் பிறர் அறிவை மயக்கும் ஒரு கருவம் இருக்கும் மங்கை பருவத்தாள் மங்கை பருவத்தாள் பிறர் அறிவை மயக்கும் ஒரு கருவம் இருக்கும் மங்கை பருவத்தாள் மங்கை பருவத்தாள் பிறர் அறிவை ஐயோ ஐயோ சாமி எங்க போயிட்டீங்க அப்பவே நான் சொன்னேன் இந்த உமர் ஓட வேண்டாம் நான் என்ன செய்வேன் உங்களை விட்டுட்டு ஐயோ ஐயோ நான் கடிப்பேன் ஐயோ விரும்பிய ஆசை சொல்லும் அரம்பை தேசவில்லும் விரும்பிய ஆசை சொல்லும் புருவத்தாள் பிறர் அறிவை மயக்கும் ஒரு கருவம் இருக்கும் மங்கை பருவத்தாள் மங்கை பருவத்தாள் அறிவை அண்ணா 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 வெண்பா கவியை கலந்து விட்டுட்டு போயிட்டேடா என்னம்மா சொல்ற கவி விட்டுட்டு போயிட்டாருடா கவி என்ன தைக்க தெரியாத காட்டுல எப்படி விட்டுட்டு போயிட்டாருடா தம்பி என்ன நடந்தது என்னது 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 தம்பி போட்டாரு ஐயோ ஐயோ தம்பி போட்டாரு அப்பா அப்பா தம்பி தம்பி போட்டாரு அப்பா அப்பா பிள்ளை 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 என்ன பிள்ளை கவி விட்டுட்டு போயிட்டே ஐயோ மாமி நான் என்ன செய்வேன் மாமி கவி மாமி விட்டுட்டு போயிட்டாரு எப்படி இப்படி தூக்கி தெரியாம விட்டு போயிட்டாரு மாமி ஐயோ நாடு என்ன செய்வேன் எங்கிருந்தோ வந்தோம் எம்மையே நாம் மறந்தோம் சொந்தங்களை தொலைத்தோம் சொப்பனத்தில் திளைத்தோம் பந்தங்களை பிரிந்தோம் பாசங்களை இழந்தோம் பணத்துக்காய் அலைந்தோம் பகட்டுக்காய் வாழ்ந்தோம் பசுமைகளை அழித்தோம் பழசுகளை பழித்தோம் கற்பனையில் மிதந்தோம் கண்விழித்து பார்த்தோம் உண்மைகளை உணர்ந்தோம் உன் காலடியில் வீழ்ந்தோம். கொரோனா, நீ கொடியவன்தான், கொலைகாரன்தான். ஆனாலும் உனக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். ஏன் தெரியுமா? புரிய வைத்து விட்டாய். வாழ்க்கையை மட்டுமல்ல, வாழ்வியலையும் கூட. புரிந்து விட்டோம் நாங்கள்.
போய்விடு, போய்விடு, போய்விடு. புதியதோர் உலகம் படைப்போம், அதில் புரிதல்களோடு நாம் வாழ்வோம். போய்விடு.